பாட் டூ பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பூண்டு மிளகு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. சாதம் மட்டும் வடித்து வச்சுட்டா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபி நெய்யில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் நல்லா வெடித்து வந்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் உளுந்தும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொன்னிறம் வர்றது வரை வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது இந்த உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் வாயில் கடிப்படுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா சும்மா ஒரு வாசனைக்காக மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 காஞ்ச மிளகாவை அப்படியே முழுசாவே போட்டுக்கோங்க. இதுவும் வந்து நம்ம காரத்துக்காக சேர்க்கல, நல்லா வாசனைக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் அப்படியே முழுசாவே போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வந்ததும் இதோட ஒரு 10 பல் பூண்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. பூண்டு ஒரு பாதி அளவு வதங்கி வந்ததும் இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க தேவையில்லை. நம்ம சேர்க்குற மிளகோட காரமே வந்து இதுக்கு போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வடித்து வச்ச சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கிளாஸ் அளவுக்கு சாதம் வடித்து வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் அரிசியில் கூட சாதம் வடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கூட ஒரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சாதத்தோட உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். அதனால் நான் இதில் உப்பு சேர்க்கலை. நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வேக வைக்க மாட்டீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோட நல்லா காரசாரமாக உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைனா வாழைக்காய் வறுவல் இந்த மாதிரி வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து நம்ம லாஸ்ட் ரெசிப்பியாக பார்த்தோம் இல்லையா, சில்லி கார்லிக் மஷ்ரூம், அதை தான் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு நான் சாப்பிட போகிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கான லிங்க் நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ரொம்ப சிம்பிளான பூண்டு மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து ஃப்ரைட் ரைஸே தோற்று போகும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.